சனாதானத்தை ஒழிப்பேன் சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்னவன் பூரா இன்னைக்கு நார்த் இந்தியாவிலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்ன யாருமே இல்லை. தன்னோட முதலமைச்சர் தன்னோட சொந்த தொகுதியிலே தோத்துருக்காரு. இந்துக்களுக்கும் எதிராகவும் ஒரு சனாதானத்தை ஒழிப்புன்னு நீங்க பேசுனீங்களோ அன்னைக்கே உங்களோட தோல்வி உறுதியாயிருச்சு. இப்ப சனாதானத்தை ஒழிப்புன்னு சொன்னீங்க, எங்கே ஒழிச்சிங்க? சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு யாருமே முடியாது. சனாதானங்கிறது காலகாலமா அது வந்து பின்பற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். சனாதானத்தை ஒழிப்போம்னு சொன்னவர் சட்டமன்றத்தில் நுழைய முடியல அப்படிங்கிறது தான் காலத்தோட நியதி. வாரிசு வச்சு அரசியல் பண்றவங்களுக்குலாம் இனிமே அரசியல் எதிர்காலம் இல்ல. 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாஜகவோட குழந்தை RSS குழந்தைன்னு சொன்ன திருமாவளவன் இன்னைக்கு எந்த கூட்டணியில இருக்காரு? இது என்ன சார் அரசியல்? இருக்கிறாந்தா உள்ள போ, இல்லைன்னா வெளியில வா, முடிஞ்சு போச்சு. இங்கிருந்து ஆதரவு கொடுப்பேன், அங்கிருந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன விஷயம்? விஜய் கட்சியில் யாராவது ஒருத்தனால முதலமைச்சராக வர முடியும்னு சொல்ல முடியுமா? குஷியானதுனால முதலமைச்சராக வர முடியும்னு சொல்ல முடியுமா? இல்ல ஆதரவுனால வர முடியும்னு சொல்ல முடியுமா? விஜய் என்ன பேசினாரு? மூச்சுக்கு 300 தடவை என்ன சொன்னார்? தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்க கட்சிகள் யாரு? உங்களோட ஆசை வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட ஆசை நான் முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும், ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த படத்துல சொல்ற டயலாக நீங்க நேர்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. இளையபாரதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த வடிவேல் அவர்கள் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ணா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அதிரடியான ஒரு முடிவை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா பள்ளி அப்புறம் கோயில் பக்கத்தில் இருக்கிறது 717 மதுபான கடைகள் மூட சொல்லிருக்காரு. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இது நம்ம வரவேற்கணும். முதல்ல வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தது நம்ம வரவேற்கணும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முதலமைச்சர் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு முதலமைச்சர் பதவியேற்கும் போது 500 மதுபான கடைகள் மூடப்படுவது ஒரு கண் துடைப்பு மாதிரி. அது எப்பவுமே பண்ணியிருக்காங்க. அது ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக பதவியேற்கும் போதும் பண்ணியிருக்காரு. நம்ம எடப்பாடி அவர்கள் பதவியேற்கும் போது ஒரு 500 மதுபான கடைகளை மூடிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை பண்ணணும் அப்படிங்கிறதா. ஏன்னா இப்போ மொத்தம் இருக்கிறது 4900 கடைகள் வந்து இன்னைக்கு வந்து செயல்பாட்டில் இருக்குது. அதில் நீங்கள் 700 கடைங்கிறது பெரிய இது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 500 கடைகளாக நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 5 வருடங்கள் முடியும் போது கிட்டத்தட்ட 2500 கடைகள் மூடப்படும். அதை நோக்கி நீங்கள் பயணித்தீங்க அப்படிங்கிற நம்ம வந்து அதை வரவேற்கணும். இருந்தாலும் இப்போ முதல் கட்டமாக ஒரு 700 கடையை மூட போகும் அப்படிங்கிற செய்தி வருது. அது வந்து சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பாக நான் வைக்கிறேன். இப்போ வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த விசிகாவினர்கள், திமுகவினர்கள், அப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இதில் முதல்ல என்ன அப்படின்னா, சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதே தெரியாமல் சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பாராளுமன்றத்தில் பில் பாஸ் பண்ணுறாங்க. என்ன பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக வந்தே பாரதம் பாட வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டமாக பில் பாஸ் பண்ணி இயற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணுறாரு. அதனால வந்தே பாரதம் முதலாக பாடப்படுது. தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் இருந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம். தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிறதுல பாஜகவும் முழு மூச்சாக நிற்கிது. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து நம்ம பண்பாடு, நம்ம மாநிலத்தோட பெருமையை சொல்கிற விஷயம். அதனால அது பாடாமல் விட்டால் நம்ம சொல்லலாம். ஆனால் அது பாடப்பட்டிருக்கு. அது முதல் இடத்துல பாடிச்சா 3வது இடத்துல பாடிச்சா அப்படிங்கிறதுனா இந்தியன் பில் என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷன் பில் என்ன சொல்லுதுன்னா முதல் இடத்துல பாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது பாடப்பட்டிருக்கு. இனி முதலமைச்சர்கள் தனியாக பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் அவங்க வந்து அதை வந்து தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல கூட பாடலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் வந்து இதை பெரிய அரசியல் பண்ணி பெரிய நெருக்கடியை உண்டாக்கணுங்கிற மாதிரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் வந்து வந்தே மாதரம் பாடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார் சட்டசபையில். பார்த்தீங்களா நீங்கள்? அதாவது எப்படின்னா, அந்த மிஸ்டேக் நடந்திருந்தா அப்படின்னா அது திருத்திக்கணும் தான். ஏன்னா வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில் அதோட ஜீவோ வந்து எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் எல்லா மாநில ஆளுநர்களுக்கும் போயிருக்கு. அப்படி அங்கே பாடாமல் விட்டுருந்தாங்கன்னா அது ஒரு மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கணும். ஏன்னா ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாரதம் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு பாஜக ஆட்சி ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்காங்க, அங்கே பாடப்படலாம். அது உண்மையிலே நானும் அதை பார்த்தேன். அது உறுதியாக எனக்கு தெரியல. ஆனால் நானும் செய்தியில் தான் பார்த்தேன். அப்படி நடந்திருந்தால் அது வந்து ஏதோ ஒரு கவனக்குறைவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் விஷயம். கண்டிப்பாக அது வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் அண்ணாமலை அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருக்காரு, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போயிருக்காங்க. இப்போ அண்ணாமலை திருப்பி வந்தவொடனே மாநில தலைவர் போஸ்டிங் தருவாங்களா? அண்ணாமலை அவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களோட கருத்து ஏதாச்சும்? பாஜக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரத்துலையுமே சரியான முடிவுகளை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக வெற்றி. இப்போ 5 மாநில தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா 3 மாநில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால் வந்து கட்சி தலைமை, டெல்லி தலைமைக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான காய்களை நகர்த்தணும். ஏன்னா இனி அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வருடங்கள் இருக்குது. 2029 தான் தேர்தல். அதனால் எந்த நேரத்தில் எப்படி யாரை கொண்டுட்டு வந்தால் சரியாக இருக்கும், எந்த நேரத்தில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது டெல்லி தலைமைக்கு தெரியும். கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கண்டிப்பான பாஜகவில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். அவர் மிகப்பெரிய திறமைசாலி. அவரால் மட்டும்தான் சில இடத்துல சில விஷயங்களை வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால்
இன்னைக்கு இருக்க தலைவர் அவருக்கான செயல்பாடு எப்படி? ஏன்னா இது வந்து எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. விஜய் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஸ்வைப் பண்ணி வின் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அதனால நம்ம யார் மேலேயுமே ப்ளேம் பண்ண முடியாது. இவங்கனால அப்படி ஆயிடுச்சு, அவங்கனால. ஏன்னா முதலமைச்சராக இருக்கவரே தோத்து போறாரு அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது நம்ம வந்து யார் மேலேயுமோ ஒரு தலைமை மேலேயுமோ நம்ம வந்து ஒரு பழி போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம வந்து அண்ணாமலையனுக்கு நிச்சயமாக வந்து அவர் திரும்ப வரும்போது அவருக்கான சூழல், அவருக்கு இன்னும் மத்திய அமைச்சர் கூட கொடுக்கலாம், இல்லை தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கலாம். அது மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த. எப்போ நடக்கணும் அது? கண்டிப்பா தொண்டர்கள் எல்லாமே வந்து ரொம்ப துயண்டு போயிட்டாங்க. நம்ம பார்க்க முடியுது அதை. நம்ம இல்லை 27 தொகுதி வந்து கொடுத்தாங்க, அதில் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை நிச்சயமா எல்லாருக்குமே நான் பாஜக தொண்டர்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். பாஜக பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சித்தாந்தவாதிகள், கொள்கைவாதிகள். நமக்கு தோல்விங்கிறதே கிடையாது. சித்தாந்தம் பேசுகிறவனுக்கும் கொள்கை பேசுகிறவனுக்கும் வந்து தோல்விங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம என்ன சினிமாக்காரனா டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து டயலாக் பேசிட்டு போகிறதுக்கு அப்படி கிடையாது. நமக்குன்னு நம்ம வந்து நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை நோக்கி போகிறோம். அந்த இலக்கு நாளைக்கு அடையலாம், இல்லை நாளை மறுநாள் அடையலாம், இன்னும் ஒரு வாரம் அடையலாம், ஒரு வருடங்கள் எல்லாம் பல வருடங்கள் போகலாம். ஆனால் நம்ம ஏற்றுக்கிற சித்தாந்தம், நம்ம ஏற்றுக்கிற கொள்கையை நம்ம வந்து வெற்றி அடைய செய்யணும். அது மட்டும்தான் நம்மளோட இலக்காக இருக்கணும். ஐயோ இன்னைக்கு தோத்துட்டோமே, ஐயோ நாளைக்கு தோத்துருவோமா அப்படிங்கிற சூழலை நோக்கி நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன, நம்மளோட இலக்கு என்ன, நம்ம சித்தாந்தம் இங்கே ஊண்டப்படணும். ஏன்னா இங்கே ஒருத்தர் சனாதானத்தை ஒழிப்போம்னு சொல்கிற ஒருத்தர் இங்கே இருக்கிற வரைக்கும் அதை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய வேலை யாரோடது? பாஜகக்காரனோடது. நம்ம இன்னைக்கு தோண்டு போயிட்டு இன்னைக்கு தோத்துட்டோன்னா நான் வெளியில் போகிறேன்னா நீ உண்மையான பாஜகக்காரன் கிடையாது, உன்னோட உண்மையான சித்தாந்தம் கிடையாது. நம்ம என்னைக்கா இருந்தாலும் நம்ம வரத்தான் போகிறோம். எந்த கட்சியில் ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தலைவரை மாற்றி கொண்டுட்டு வந்து முடியுங்கிறது நினைக்கிறீங்க? எந்த கட்சியில்? விஜய் கட்சியில் யாராவது ஒருத்தனால முதலமைச்சராக வர முடியும்னு சொல்ல முடியுமா? விஜய் கட்சியில் புஷியானதுனால முதலமைச்சராக வர முடியும்னு சொல்ல முடியுமா? இல்லை ஆதவர்ஜனால வர முடியும்னு சொல்ல முடியுமா? சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க அமைச்சர்கள் இருக்க முடியுமா? ஆனால் பாஜக காரனில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர்ட்ட கேட்டாலும் நான் முதலமைச்சர் வரணும்னு சொல்ல முடியும். ஏன்னா எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா என் கட்சி வந்து எனக்கு ஜனநாயகத்தை சொல்லித் தருது. ஏன்னா நான் ஒரு நாள் வந்து நிற்பேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்க நம்ம என்ன நினைக்கணும்? நம்மளோட சித்தாந்தத்தை வெற்றி பெற செய்யணும், நம்மளோட கொள்கையை வெற்றி பெற செய்யணும். அது நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாரு, நம்ம வந்து தோத்துட்டோம், அதனால நம்ம அந்த கட்சியை விட்டு போவோம் அப்படிங்கிற மனப்பான்மை ஒருத்தனுக்கு வந்துட்டா அப்படின்னாவே நீ சித்தாந்தவாதி கிடையாது, உங்ககிட்ட கொள்கை இல்லை அப்படிங்கிறது தான். அதனால நம்ம தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே நம்மளோட இலக்கு கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதான். நம்மளோட வெற்றி கொஞ்சம் காலதாமதமாகுது, அவ்வளோதான். தவிர நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து எந்த தவறான ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட வேண்டும். ஆனால் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இப்போ வந்து 2026 எதிர்கட்சியாக இருக்காங்க. இன்றைய தினம் வந்து சட்டசபையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு சட்டசபையிலே சொல்லியிருக்காரு. இது எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவன் பூரா இன்னைக்கு நார்த் இந்தியாவிலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன யாருமே இல்லை. பாஜக மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற பாஜக மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம்னு வரிசையாக சொல்லிட்டே இருக்காரு. கடந்த காலங்களில் மலேரியா கொசு மாதிரி ஒழிப்போம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு ஒழிஞ்சது யார்? இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒளிந்து கிடக்கிறது யார்? திமுக. தன்னோட முதலமைச்சர் தன்னோட சொந்த தொகுதியிலே தோற்றுருக்காரு. என்னைக்கு நீ ஒரு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிராகவும் ஒரு சனாதனத்தை ஒழிப்போம் நீங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்களோ அன்றைக்கே உங்களோட தோல்வி உறுதியாயிருச்சு. நீங்கள் வந்து இப்போ சனாதானத்தை ஒழிப்போன்னு சொன்னீங்க, எங்கே ஒழிச்சிங்க? சனாதானத்தை ஒழிக்கிறதுக்கு யாருமே முடியாது. ஏன்னா சனாதானங்கிறது காலகாலமாக அது வந்து பின்பற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. சனாதானத்துக்கான ஒரு டெஃபனிஷனையே இங்கே தவறாக சொல்லி இது தவறு அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு இதை கொண்டு போய் பார்த்தீங்க. ஆனால் இன்றைக்கி விளைவு என்ன? இன்றைக்கி தோத்தது யார்? உங்கள் அப்பா சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாமல் நிற்கிறாரு. சனாதானத்தை ஒழிப்போம்னு சொன்னவர் சட்டமன்றத்தில் நுழைய முடியல அப்படிங்கிறது தான் காலத்தோட நியதி. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தூக்கி மக்கள் வந்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம், வெறுப்பு அரசியல் பேசுனவங்களெல்லாம் இன்றைக்கி வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. அதனால் நிச்சயமாக இந்த சனாதானத்தை ஒழிப்போம், இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் பேசுகிறவங்க, ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுறவங்க அப்படிங்கிறதுக்குலாம் இனிமேல் அரசியலில் இந்த பணபலத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, வாரிசை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்குலாம் இனிமேல் அரசியலில் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதிமுக வந்து 2 பிளவுபட்டுறதை பார்க்க முடியுது. நம்ம எஸ்பி வேலுமணி தலைமை, சண்முக தலைமையில் ஒரு குழு போகிறாங்க, 24 எம்எல்ஏகள் போகிறாங்க. அதேமாதிரி இபிஎஸ் தலைமையில் கொஞ்சம் எம்எல்ஏகள் போகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா அவரோட பிளான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை பொறுத்த வரைக்கும் இந்த அமித்ஷாவோட பிளான் டெல்லி தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தா இங்கே சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஓட் பண்ணுற இவிஎம் மிஷினில் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் வெற்றி பெற்றார். விஜய் வெற்றி பெற்றதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க? முன்னாடி என்ன சொன்னார்? திருமாவளவன் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸோட குழந்தை, பாஜகவோட குழந்தை தான் விஜய் அப்படின்னாரு. இன்றைக்கி அதையும் இன்றைக்கி வந்து ஒரு குற்றச்சாட்டை, பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் விஜய் மேலே வைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறது யாருன்னா திருமாவளவன் தான்.
15 நாட்களுக்கு முன்னாடி விஜய் வந்து பாஜகவோட குழந்தை, ஆர்எஸ்எஸோட குழந்தைன்னு சொன்ன திருமாவளவன் இன்னைக்கு எந்த கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணியில் இருக்காங்க. விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, திமுக கூட்டணியில நாங்கள் தொடருவோம்னு சொல்லிருக்காரு. அதாவது இது என்ன சார் அரசியல்? இது என்னது? நான் வந்து பிள்ளையும் கிளி விடுவேன், தொட்டிலையும் ஆட்டி விடுவேங்கிற கதை மாதிரி இருக்கு. நீ இங்கே இருக்கிறாந்தா உள்ளே போ, இல்லைன்னா வெளியில் வா, முடிஞ்சு போச்சு. நீ இதில் எதுக்கு நான் இங்கேருந்து ஆதரவு கொடுப்பேன், அங்கேருந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன விஷயம்? காங்கிரஸ் மாதிரி ஒரு முதுகில் குத்துற அரசியல் கட்சி இல்லையே இல்லை. நம்ம எத்தனையோ முறை திமுகவுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா திமுக ஒரு காலத்தில் 10 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சி மேலே இருக்கிறதுக்காக நின்ற திமுகங்கிற ஒரு கட்சியை இன்னைக்கு உதாசனப்படுத்திட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி போய் நிற்கிறார் அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே நம்பகத்தன்மையற்ற கட்சி யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் தான். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் எல்லாத்துக்குமே நீங்கள் அமித்ஷா மேலேயோ டெல்லி மேலேயோ நீங்கள் பலி போடுறீங்க. இது அந்தந்த கட்சிக்குள்ளே உள்ள உடன்பாடு, அவங்களுக்குள்ளே உள்ள சண்டை. இதுலையும் பாஜகவுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு கவர்னர் பதவியேற்று வைக்கல, இன்னைக்கு விஜய் பதவியை தானே வச்சிருக்காங்க. 118 எம்எல்ஏக்களை நீங்கள் காட்டினா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிற விஷயம். அதை செஞ்சாரு, இன்னைக்கு அவர் முதலமைச்சர் பதவி ஏற்று வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் அமித்ஷா, எதுக்கெடுத்தாலும் மோடி, எதுக்கெடுத்தாலும் வந்து டெல்லி அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே நடக்கிற நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்போ இங்கே ஆள்ற அரசாங்கம் என்ன பண்ணுது, இங்கே ஆள்ற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் அவங்க மேலே பழிய போடுறதுங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக வந்து இது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். அவங்க மாஸ்டர் பிளான் எப்படின்னா அமித்ஷா வந்து சக்கரவர்த்தி சொல்றாங்க, அதே மாதிரி மாஸ்டர் பிளான் பின்னாடி தான் இவங்க அதிமுக வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பேசிட்டு சார். இது வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு இல்லை சார். இந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா 2014 2026 12 வருடங்களாக அந்த குற்றச்சாட்டு இருக்குது சார். ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும், தமிழ்நாட்டில் ரோட்டில் தண்ணி தேங்கினாலிருந்து எல்லாத்துக்குமே காரணம் அமித்ஷா தான். அப்போ நாங்கள் அப்படி எல்லாத்துக்கும் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும். ஓகேங்களா? இவிஎம் மிஷினில் ஓட் பண்ணி இந்த கைக்கு ஓட்டு போட்டால் தாமரைக்கு வருதுன்னு சொன்னாங்க இந்த குற்றச்சாட்டு. ஆனால் இங்கே பாஜக ஜெயிச்சிருக்கு ஒரு சீட்டு தான். அப்போ அதில் ஃப்ராட் தானே பண்ணலையா? நீங்கள் இவிஎம் மிஷின் பூரா ஃப்ராடுன்னு சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு இவிஎம் மிஷினில் வந்து ஓட் பண்ணி யார் ஜெயிச்சிருக்காரு? விஜய் தான் ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு விஜயோட கூட்டணி வச்சிருக்காரு யாருன்னா திமுக, தீய சக்தி திமுகன்னு யாரை சொன்னாரோ விஜய், அவங்களோட தான் நீங்கள் கூட்டணி வச்சு நீங்கள் ஆட்சியில் இருக்காரு. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்துங்க, ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய்யான விஷயம். இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் சும்மா எடுத்தங்கத்தோம்னா யாரும் உள்ளே போய் எதுவும் பண்ணிட முடியாது. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒருத்தர் காரணம் ஒருத்தர் மேலே பழிய போகிறதுங்கிறது கண்டிப்பாக ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது. ராகுல் காந்தி, காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காருன்னா, ஸ்டாலின் வந்து எனக்கு பிரதர், நான் எந்த பொலிட்டிஷனையும் வந்து பிரதர்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஸ்டாலின் தான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிகே கூட கூட்டணி வச்சு போயிருக்காரு. நான் இதை எப்போ நான் பார்க்குறேன். உண்மையிலே ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் வந்து வெட்கப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து ராகுல் காந்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லாதவங்க. ஒட்டுமொத்தமாக அந்த இந்தி கூட்டணிங்கிறது இந்தியாவில் தொடர்ச்செறியப்பட்டிருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்க விரும்பலை, அதனால் சேர்த்துக்க விரும்பலை. இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்தி கூட்டணியில் இல்லைங்கிறாரு. இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸ் வந்து முதுகில் குத்திருச்சு அப்படிங்கிறத அகிலேஷ் யாதவும் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணியை பெரிய லெவலில் லீட் பண்ணிட்டு போனால் திமுக இன்றைக்கி நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைக்கி ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசுகிறது அப்படின்னா காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி தனிச்சு விடப்பட்டிருக்கு. உண்மையிலே காங்கிரஸுங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குங்கிறீங்க? எங்கேயுமே இல்லை. அது மாதிரி தொடைத்து எறியப்பட்டிருக்கு. ஒரு 2-3 மாநிலங்களில் வேணால், கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் வேணால் அவங்க வந்து இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த மாதிரியான இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் வேறு எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதனால் இந்த இந்தி கூட்டணிங்கிறது அழிஞ்சிருச்சு. அதோட முதல்ல அழிவுக்கு காரணம் மோடிங்கிறாங்க. உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் அதோட அழிவுக்கு காரணம் ராகுல் காந்தி தான். அவரோட ஒரு திறமையின்மைங்கிறனால தான், இந்த திறமையின்மையினால தான் நீங்கள் தோத்துட்டு நிற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. ஒரு கட்சி தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறது உண்மையிலே அது ஜகஜமான விஷயம். அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். எல்லா கட்சியுமே தோல்வியும் சந்திச்சிருக்கு, வெற்றியும் சந்திச்சிருக்கு. தோல்வி சந்தித்த அடுத்த நிமிஷமே அந்த கட்சியிலேருந்து வெளியே போய் இன்னொரு கட்சியில் சேர்றாரு அப்படின்னா அப்போ அந்த கட்சியோட தலைவருக்கு மேலே, ராகுல் காந்திக்கு மேலே இந்த மக்களுக்கு 140 கோடி மக்களுக்கும் எப்படி ஒரு நம்பகத்தன்மை வரும்னு நினைக்கிறீங்க? எப்படி அதை ஏற்றுக்குவாங்க? அந்த தலைவர் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க? நாளைக்கு இது என்ன மாதிரியான சூழல் வேணால் உருவாகலாம்ல. இப்போ அதே மாதிரி தான் விஜய் என்ன பேசினார்? பேச்சுக்கு மூச்சுக்கு 300 தடவை என்ன சொன்னார்? தீய சக்தி திமுகன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்கள் கூட்டணி வச்சிருக்க கட்சிகள் யாரு? திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் தான். இன்னைக்கு காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமா தமிழ்நாட்டில்? இல்லை கம்யூனிஸ்ட் தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமா? இல்லை விடுதலை சிறுத்தைகள் தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமா? அனைத்து வாக்குகளும் திமுகவுக்கு போடப்பட்ட வாக்குகள். இன்னைக்கு தீய சக்தி திமுகன்னு சொன்ன விஜய் இன்னைக்கு எப்படி வந்து அதே தீய சக்தி திமுகவோட கூட்டணியில் இருந்த இந்த கட்சிகளோட சேர்ந்து இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காரு? உங்களுக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா நான் மறுதேர்தலை சந்திக்கிறேன், எனக்கு பெரும்பான்மையை மக்கள் கொடுங்கன்னு நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நின்றுப்பீங்க. உங்களோட ஆசை வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட ஆசை நான் முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும், ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த படத்தில் சொல்கிற டைலாக்கை நீங்கள் நேரில் சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து சார் ஈஸியாக கிடச்ச எதுவுமே நிலச்சிடாது சார். நீங்கள் அது வந்து ஃபிசிக்ஸ்லேயே ஒரு லா. நீங்கள் வந்து எளிமையாக ஒரு விஷயம் கிடச்சிருமா? நீங்கள் விஜய்க்கு வந்து மிக எளிதாக கிடச்சிருக்கு. உண்மையிலே நான் சொல்கிறேன், சீமான் போன்றவர்கள்லாம் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது. இருந்தாலும் 15 வருடங்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்காக கத்திருக்காரு. அது போன்ற பல்வேறு கட்சிகள் இன்றைக்கி கத்திருக்காங்க.
அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய்க்கு ரொம்ப எளிதாக வெறும் 2 வருடங்களில் ரொம்ப 9 கூட்டங்கள் நடத்தி இன்னைக்கு முதலமைச்சர் ரொம்ப எளிமையாக அந்த விஷயம் கிடச்சிருச்சு. அந்த எளிமையாக கிடச்சனால இன்னைக்கு நீங்கள் வந்து கோட் ஷூட் போட்டு நீங்கள் வந்து ஒரு சினிமா மாதிரியான ஒரு டயலாக் வந்து அந்த உறுதிமொழியெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதை செயலில் காட்டுங்க. நீ செய்ய வேண்டிய செயலை காட்டுங்க. நீங்கள் பேசின வசனங்கள் என்ன? அவர் ஒரு இதில் பேசுகிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். மாதம் 200 யூனிட்னு சொன்னார். இன்னைக்கு 2 மாதங்களுக்கு ஒரு தடவை 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னதே தவறு. ஏன்னா மாதம் கரண்ட் வந்து கணக்கெடுப்பு கிடையாது. மின்சார கணக்கெடுப்புங்கிறது மாதம் கிடையாது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான். ஏன் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, நீங்கள் 200 கோடி சம்பளம் வாங்குறவனுக்கு மாதம் கரண்ட் பில் கட்டுறாங்களா இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுறாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வந்து ஏழைக்கு இங்கே வந்து ஏழைக்கு தான் தெரியும் இன்னைக்கு மாதம் கரண்ட் பில்லா இல்லை 2 மாதத்துக்கு ஒரு கரண்ட் பில் கட்டுறதான்னு. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றியான அறிவுகள் கிடையாது, அடிப்படை புரிதல் கிடையாது. நீங்கள் நேரடியாக வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து உங்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா சார் முதலமைச்சரில் உட்காந்துருக்கேன். நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைன்னு சொல்லவே இல்லை. மக்களுக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ன சொல்லணும் 2 மாதங்களுக்கு ஒரு தடவை. ஏன்னா உங்களுக்கு அது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியலன்னா கற்றுக்கிட்டாது வரணும். நீங்கள் கற்றுக்கிட்டே வரோம். அதனால தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வேணுங்கிறது. நீங்கள் அனுபவமே இல்லாமல் நேரடியாக வந்து உட்காந்த நீங்கள் 2 மாதங்களுக்கு ஒரு தடவை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்களா இல்லை மாதம் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கிற ஒரு பேசிக்காக இந்த மக்கள் 2,44,00,000 குடும்பங்கள் இருக்குது. அவங்களோட மாதம் எப்படி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கிறதே உங்களுக்கு தெரியலை. இன்னும் ஒன்று நீங்கள் என்னென்னா, நீ குறிப்பாக பார்த்துங்க, அவர் சொல்லியிருக்க திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி அவர் சொல்லியிருக்காருல வாக்குறுதி, அதெல்லாம் உண்மையிலே நிறைவேற்றணும்னு சொல்லி புள்ளி விவரங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம் கோடி தேவைப்படுது. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,39,000 கோடி தான் பட்ஜெட்டு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதியில் கொடுத்துட்டு இன்றைக்கி சொல்கிறாரு, என்னால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாலே 12 லட்சம் கோடி தேவையே. அந்த பணத்துக்கு நீங்கள் எங்கே போவீங்க? உங்களோட பட்ஜெட்டே 4,39,000 கோடி. அதில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து சம்பளமாக கொடுக்குறீங்களே, அந்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 80,000 கோடி கொடுக்கணும். வட்டி எவ்வளோ தடவை கட்டுறாங்க? 79,000 கோடி மாதம் வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்க. இந்த பணம்லாம் போக உங்களுக்கு அடிப்படை செலவுக்கு இருக்கிறதே 1,50,000 லட்சம் கோடி தான். அப்போ நீ கொடுத்துருக்க இலவச திட்டங்கள் நீ சொல்கிற வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினா 12 லட்சம் கோடி தேவை. அப்போ யாரை கேட்டு நீ இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க? நீங்கள் உங்களுக்கு எண்ணம் என்னன்னா, நான் முதலமைச்சர் ஆகணும், ஜோசப் விஜய் என்னும் நானுங்கிற டயலாக்காக நீங்கள் பேசணும். அதுக்காக தான் நீங்கள் முதலமைச்சர் ஆகிருக்கே தவிர மக்களோட நலன் உங்களுக்கு கிடையவே. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்போ ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சிக்கு வந்து இப்போ சிஎம் பதவி ஏற்று 4 நாள் ஆச்சு. என்னால் சிம்பிளாக சொல்ல முடியும். இப்போ இங்கே ஊழல் எப்படின்னா, ஒவ்வொரு மதுபான கடையிலையும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறேன்னாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா யார் வாங்குறாங்கன்னு கேட்டால் செந்தில் பாலாஜி மேலே எல்லாரும் சேர்ந்து பழி போட்டீங்க. இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இப்போ அரசாங்கம் ஆட்சி அமைச்சு 4 நாள் ஆச்சு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி யார் செந்தில் பாலாஜிக்கு போதா? அப்போ இப்போ யாருக்கு போகுது? இப்போ ஆதவர்ஜனாவுக்கு போதா இல்லை விஜய்க்கு போதா? ஏன் அதை நிறுத்தலை நீங்கள்? இது வந்து இதுக்கு கையெழுத்து போடணும்னா என்ன? கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் கூப்பிட்டு எந்த கடையிலையும் வாங்கக்கூடாது நீங்கள் சொல்ல வேண்டியதானே, முடிஞ்சுதானே? இதுதான் மக்கள் விரும்புகிற அடிப்படை மாற்றம். இந்த அடிப்படை மாற்றத்தை தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு கோட் ஷூட் போட்டு நான் எல்லார் வீட்டுக்கும் போனேன், கோட் ஷூட் போட்டு நான் வந்து உறுதிமொழியை மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறேன், இதுக்கு எனக்கு தேவை கிடையாது. இதனால் எனக்கு என்ன பயன்? நான் ஓட்டு போட்ட எனக்கு என்ன பயனா? நீ மக்களுக்கு வந்து நீ மாற்றத்தை விரும்பி காட்டணும்னு தான் சொல்கிறேன். மாற்று அரசியல் பேசின விஜய், நான் என்ன சொல்கிறேன் சார், மாற்று அரசியல் பேசினார்ல, மற்ற கட்சிகளெல்லாம் விட நான் எனக்கு வாக்களிங்கன்னு சொன்ன விஜய் அவரோட வேட்பாளர்களை நிறுத்துறாரு. நான் குறிப்பாக சொல்கிறேன், என்னோட பகுதி காரைக்குடியை சேர்ந்த நான் தேவட்டைக்காரன், அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அங்கே பிரபுன்னு ஒருத்தர் ஜெயிச்சார், அவர் இன்றைக்கி அமைச்சராகவும் ஆயிருக்காரு. மாற்று அரசியல் பேசினவங்க வாக்குக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் சொல்கிறேன், எல்லா தொகுதியிலையும் அவங்க காசு கொடுத்தாங்கன்னு சொல்ல, காரைக்குடி தொகுதியில் பிரபுங்கிறவர் ஓட்டுக்கு காசு கொடுத்தாரா இல்லையா? மாற்று அரசியல் நீங்கள் பேசுனீங்க இல்லையா? திமுகவும் அதிமுகவும் ஓட்டுக்கு காசு கொடுக்குது சார், நாங்கள் மாற்று அரசியல் பேசுகிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி தானே நீ கேட்டிருக்கணும். நீ அப்படி இல்லாமல் வாக்குக்கு காசு கொடுத்தாரா இல்லையா? அதுவும் ஜாதி அடிப்படையில் வாக்குக்கு காசு கொடுத்தாரு சார் பிரபு. ஏன்னா தலித்துக்குன்னா பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் அதுக்குன்னு ஒரு காசு இல்லை, மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் அதுக்கு ஒரு காசு அப்படின்னு சொல்லி வாக்குக்கு காசு கொடுத்தா நீ ஜெயிச்சிருக்க. நீ உண்மையிலேயே மாற்று அரசியல் பேசியிருந்தா, நான் விஜயோட தொண்டன், நான் உங்களுக்காக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நீ சொல்லி ஜெயிச்சிருக்கணும். அவர் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் காசு கொடுத்தாரு நான் சொல்லலை. ஆனால் அங்கே 60,000 1 லட்சம் வாக்குகளுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காரு. அது எனக்கு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜனா ஓட்டுக்கு காசு கொடுத்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன மாற்று அரசியல் பேசுகிறீங்க? உண்மையிலே களத்தில் 15 வருஷமாக இருக்க சீமான் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, அதை நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் நின்றார், அது 4% வாக்காக இருக்கட்டும், 5% வாக்காக இருக்கட்டும், அதை பற்றி கவலைக்கல. ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுத்து இன்னைக்கு உங்களோட கட்சியிலேயே அமைச்சர்களாக உட்காந்துருக்காங்க. அது என்ன மாற்று அரசியல்னு கேட்குறேன். அப்போ உன்னோட இலக்கு என்னன்னா, மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்கணும் கிடையாது. உன்னோட இலக்கு பணத்தை கொடுத்து இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நானும் ஆட்சிக்கு வரணும். அப்படி திமுகவுக்கு நீ என்ன மாற்று, அதிமுகவுக்கு நீ என்ன மாற்று? எந்த மாற்றமே கிடையாது. அதான் எங்களோட குற்றச்சாட்டு. சார் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் வைகோ, சீமான், அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் போயிட்டு பார்த்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இதெல்லாம் அரசியலில் ஒரு நாகரிகமான விஷயம் சார். ஏன்னா இது வந்து ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு போராடியோ ஒரு களத்தில் வந்து இவ்வளோ நாளாக நின்று அப்படிலாம் ஒரு முதலமைச்சர் ஆகலை. அவர் எடுத்த இடத்துல கட்சி ஆரம்பித்து 26 மாதங்கள்லேயே வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்.
ஸோ அதனால வந்து இத்தனை வருடங்களாக அரசியலில் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும், அவங்க வந்து பழங்காலமாக அரசியலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்கள போய் சந்திக்கிறங்கிறது தான் ஒரு உண்மையிலே நாகரிகமான விஷயம். அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட சில அவங்களோட விளக்கங்களை, அவங்களோட ஐடியாக்களை அதெல்லாம் கேட்டுக்கிறதுங்கிறது ஒரு நாகரிகமான விஷயம் தான். அதை விஜய் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா தான் தோண்டித்தனமாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு போய் நிற்காம, அட்லீஸ்ட் இந்த பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறத நம்ம பாராட்டணும். அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஒரு அரசாங்கத்தை விமர்சிச்சிட முடியாது. நம்ம வந்து அவங்க பண்ணுற சில விஷயம் நல்ல விஷயங்கள் நம்ம பாராட்டுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாராட்டக்கூடிய விஷயங்கள். ஏன்னா தீயசக்தி திமுகன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்காரு. இல்லை இது வந்து அரசியல் ரீதியாக நம்ம உண்மையிலேயே வந்து அதை விமர்சிக்கிறது. தீயசக்தி திமுகங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலேயே திமுக தீயசக்தி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால வந்து நான் வந்து அவங்க கூட பர்சனலாக சண்டை போட்டுக்கேன், அவங்கள பார்க்கவே மாட்டேன், அவங்கள பேசவே மாட்டேங்கிறதுலாம் நம்ம அரசியல் நாகரிகம் கிடையாது. அவங்கள போய் பார்த்ததுல எந்த தவறும் கிடையாது. உண்மையிலே இது அரசியல் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தான் சார். சட்டசபையில் விஜய் அவர்கள் வந்து எல்லாருமே நன்றி சொல்றாரு. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நன்றி சொல்றாரு சார். அப்போ ஏன்னா குழந்தைகள் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி தான் ஓட்டு போட வச்சாங்க அப்படின்னு குழந்தைகள் நன்றி சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சார், உண்மையிலே எனக்கு இது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம் சார். ஏன்னா அப்படின்னா ஒரு தேர்தல் அப்படிங்கிறதுக்கு ஏன் வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா உனக்கு ஒரு 18 வயசாவது வந்தால் தான் உனக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் 18 வயசுங்கிறது நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 8 வயசு குழந்தையோ ஒரு 10 வயசு குழந்தையோ சொல்லுதுன்னு நீ ஒரு குடும்பமாக போய் வாக்களித்த அந்த மக்களை நான் பார்க்கும்போது உண்மையிலே மாற்றம் வேணும்னு வாக்களிச்சால அவனை நான் விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் யாருக்குமே ஓட்டு போடலாம். ஆனால் என் பேரனோ என் பேத்தியோ என் குழந்தையோ யாரோ சொன்னதுக்காக நான் வாக்களிச்சேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, உண்மையிலே அவன் வெக்கப்படணும். ஏன் அப்படின்னா, நீ ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா, ஒரு குழந்தை கேட்குதுன்னா நீ ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடு, புரி ரொட்டி வாங்கி கொடு, இல்லை ஏதாவது பன்னு வாங்கி கொடு, ஏதோ உனக்கு தேவைப்பட்ட ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போ, இதை பண்ணலாம். ஒரு குழந்தை கேட்கறதுக்காண்டி ஒரு நாட்டோட தலைவனை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். உன் குழந்தை எதை கேட்டாலும் நீ பண்ணிடுவியா? குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு நாட்டோட தலைவன் யாரு அப்படின்னு தெரியுமா? சினிமாவில் திரையில் பேசுகிறவனை பார்த்து குழந்தை எனக்கு ஓட்டு போடணும்னா நீ ஓட்டு போட்டுட்டு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது போக போக அந்த மக்களுக்கு புரியும். நான் சொல்கிறது வேணா வந்து அவங்களுக்கு கோபமாக இருக்கலாம். என்னோட விருப்பப்பட்ட உன்னோட விருப்பத்தை நீ ஓட்டு போட்டுருந்தா நான் வரவேற்கிறேன். ஏன்னா மாற்றம் அனைவருக்கும் வேணும். ஆனால் என் குழந்தை சொன்னிச்சு, என் பேத்தி சொன்னிச்சுன்னு நீ சொல்லி ஓட்டு போட்டல, அதுக்கான வேதனைங்கிறது கண்டிப்பாக உனக்கு போக போகிற காலங்களில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறத என்னோட பதிவு. சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க சார்.